எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம உடம்புல 24 மணி நேரமும் திறந்திருக்கிற ஒரு பகுதி எதுங்க? இப்போ வாய் இருக்கு, வாய் எந்நேரமும் திறந்திருக்கிறது கிடையாது. நம்ம பேசும்போது திறக்கிறோம், சாப்பிடும்போது திறக்கிறோம். காது இருக்கு, காது ஓப்பனாக தான் இருக்கு. ஆனால் காது ஜவ்வு இருக்கு. அந்த ஜவ்வு வெளிக்காத்து உள்ள போகாத மாதிரி அந்த ஜவ்வு தடுத்துக்குது. நம்ம தோல், உடம்பு பூரா தோல் இருக்கு. இந்த தோல் நம்ம உடம்புக்குள்ள இருக்க எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்குது. பின்னாடி எப்ப வேணுமோ அப்பதான் நம்ம ஓபன் பண்ணுவோம். ஆக எல்லா உறுப்புகளையும் நம்மளால மூடி வச்சுக்க முடியும். மூடவே முடியாத ஒரே உறுப்பு நம்மளோட மூக்கு தான். 24 மணி நேரமும் இந்த மூக்கு திறந்தே தான் இருக்கணும். அப்படி திறந்தே இருந்தா தான் நாம உயிரோட இருப்போம். இந்த மூக்குகள் ஓபனா இருக்கிறதுனால வெளிக்காத்து அப்படிங்கிறது நேரடியா உள்ள போகக்கூடிய இடம் எதுனா நம்ம மூக்கு தான். இப்போ நம்மள சுத்தி இருக்க காத்துல வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு, சுத்தமான காத்து அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே வரப்போறது கிடையாது. ஆனா அந்த காத்துல வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கா? காற்றே ஆக்சிஜனும் நைட்ரஜனும் மற்ற கேஸுகளும் சேர்ந்த கலவை. அது மட்டும் இல்ல, தூசுகள் இருக்கு, அழுக்குகள் இருக்கு, புகைகள் இருக்கு, பல்வேறு விதமான காற்று மாசுக்கள் இருக்கு. இந்த காற்று மாசுகள் எந்நேரமும் நம்மள சுத்தி இருக்கு. அதை நம்ம மூக்கோலே நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஈஸியா அலர்ஜி தொந்தரவுகள், சளி தொந்தரவுகள், எந்த ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள ஈஸியா உள்ள பூந்துக்கிற இடம் எல்லாமே நம்ம மூக்கு அப்படிங்கிற இந்த ஓபன் ஆர்கன் தான். அதனாலதான் நம்ம மூக்குக்குள்ள வேண்டாத விருந்தாளிகள் உள்ள நுழையாம இருக்க சில பாதுகாவலர்கள் இருக்காங்க. எப்படி பெரிய பேங்குக்கு எல்லாம் பாதுகாவலர் இருக்காங்க, ஆபீஸ்க்கு எல்லாம் பாதுகாவலர்கள் இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மூக்குல ஒரு செக்யூரிட்டி தேவை. ஏன்னா வெளியாட்கள் ஈஸியா உள்ள பூதறலாம் அப்படிங்கிற இடம் நம்ம மூக்கு தான். அதனால ஒரு செக்யூரிட்டி தேவை. சோ அந்த செக்யூரிட்டிகள் தான் சைனசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு செக்யூரிட்டி விட இன்னும் 2-3 செக்யூரிட்டி இருக்காங்க. இந்த சைனஸ் அப்படிங்கறத தமிழ்ல காற்று பைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பொதுவா இந்த சளி பிடிக்கிறதுனால இந்த சைனஸ் தான் முதல்ல அஃபெக்ட் ஆகுது. இந்த சைனஸ்ல சளி கட்டிக்குது. அதனால நம்மளுக்கு தலைவலி வருது, மூக்கடைப்பு ஏற்படுது. எதனால இந்த காற்று பைகள் இருக்கு? எத்தனை காற்று பைகள் இருக்கு? எதுக்காக இந்த காற்று பைகள் இருக்கு? இந்த காற்று பைகள் சைனஸ்ல வரக்கூடிய தொற்றுகளை எப்படி குறைக்கலாம்? என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும், என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் மூலமா இந்த சைனஸ் தலைவலி, சைனஸ் மூக்கடைப்பு, சைனஸ் சளி தொந்தரவு போன்றவைகளை குறைக்க முடியும் அப்படிங்கறத எளிமையா விளக்குறது தான் இந்த வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இந்த சைனஸ் தொந்தரவு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. வழக்கம் போல சைனஸ் தொந்தரவு பத்தி பார்க்கணும்னா நாம ஒரு படம் வரைஞ்சுதான் எல்லாத்தையும் காமிக்கிறது வழக்கம். இந்த இடத்துல கண்கள் இருக்கு, இங்க மூக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சைனஸ், இந்த காற்று பைகள் எங்க இருக்கு அப்படிங்கிறது. இந்த காற்று பைகள் எல்லாமே மூக்குக்குள்ள ஓபன் ஆகுதுங்க. முதல் மிகப்பெரிய விஷயம் இந்த மேக்ஸிலரி சைனஸ் அப்படிங்கிற ஒரு சைனஸ். இந்த மேக்ஸிலரி சைனஸ் இந்த மூக்கோட 2 பக்கமும் இங்கே இருக்கு. ஸோ இது ஒரு காற்று பை தான். ஸோ இது மூக்குக்குள்ளார ஓப்பன் ஆகுது. அடுத்தது இங்கே ஒரு மிகப்பெரிய சைனஸ் இருக்குதுங்க. ஸோ இது ரெண்டு ஃப்ராண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஃப்ராண்டல் போன்ல இருந்து ஒரு மெல்லிய ஓப்பனிங் மூக்குக்குள்ளார இருக்குது. அதே மாதிரி இன்னும் 2 காற்று பைகள் இருக்கு. அது மூக்கோட பின் பகுதியில் இருக்கு. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். இது மூக்கு பகுதி, இது நம்ம ஒரு எலும்பு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம மூக்கோட மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் காற்று உள்ள போயிட்டு இருக்கு. இந்த காற்று இங்கே இந்த இடத்துல காற்று இப்படி உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மூக்கோட பின் பகுதியில் 2 சைனஸ் இருக்கும். முன்னாடி சின்னதாக இருக்கக்கூடிய இந்த சைனஸ் எத்மாட் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி இன்னொரு சைனஸ் இருக்கு. இது ஸ்பீனாட் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் 4 சைனஸ்கள் இருக்கு. இது வரைக்கும் நான் காமிச்சது. இது மேக்ஸிலரி சைனஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃப்ராண்டல் சைனஸ்ன்னு சொல்லுவோம். இது எத்மாய்ட் சைனஸ், இது ஸ்பீனாட் சைனஸ். இது மேக்ஸிலரி, இது ஃப்ராண்டல் சைனஸ், இது எத்மாய்டு சைனஸ், இது ஸ்பீனாய்டு சைனஸ். ஸோ இதுதான் சைனஸோட அமைப்புகள். ஸோ பொதுவாக ப்ராப்ளம் வரக்கூடிய சைனஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிலரி சைனஸ், அப்புறம் ஸ்பீனாய்டு சைனஸ், எத்மாய்டு, அப்புறம் ஃப்ராண்டல் சைனஸ்னு எங்கே வேணா ப்ராப்ளம் வரலாம். ஸோ எதுக்காக இந்த காற்று பைகள்? நம்ம முகம் நல்லா தான் இருக்கு, எதுக்கு காற்று பைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காற்று பைகள் சைனஸ் எதுக்காக ஆண்டவனால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சில காரணங்கள் இருக்கு. ஒரு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம் கனம். நம்ம முகத்தோட கனமே குறைஞ்சாப்புல இருக்கு. ஏன்னா காற்று பை தானே, பலூன் எவ்வளவு கனமா இருக்கு, வெயிட்டே இல்லாம இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம மூஞ்சு கனம் குறைவா வச்சுக்கிறது. சோ இந்த சைனஸ்ல சளி கட்டிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் அதப்பா இருக்கும், ஒரு மாதிரி தொட்டாலே வலிக்கும். அடுத்த 2வது காரணம், நம்ம மூக்குக்குள்ளார போகக்கூடிய காற்று அப்படிங்கிறது, வெளிப்புற காற்று அப்படிங்கிறது நல்லா சூடா இருக்கலாம், சில சமயம் ரொம்ப குளிர்வா இருக்கலாம். இந்த காற்றை ஆனா மூக்குக்குள்ள போகும்போது அந்த காற்றை சூடுபடுத்தி அதுக்கு ஒரு குளிர்வித்தல் பண்ணி நம்ம உடம்புக்கு ஏற்ற வெப்பநிலையில அந்த காற்றை நம்ம மூக்குக்குள்ளார செலுத்தி உடம்புக்குள்ள செலுத்துறதுக்கு இந்த காற்று பைகள் உதவுது. அடுத்து 3வது விஷயம் நம்மளோட வாய்ஸ், நம்மளோட
குரல் வளம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் ரெசனேட்டிங்னு சொல்லுவோம். இதுக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. பாடுறவங்கள வந்து ஒரு ஸ்ருதி கூட்டி பாடுறாங்க தெரியுங்களா? சோ அந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியலைங்க. அந்த வாய்ஸ் ரெசனன்ஸ் அதிகப்படுத்துறது வந்து இந்த காற்றுப்பைகள். அதனாலதான் நம்மளுக்கு மூக்கு அடைச்சிக்கிச்சு இந்த சைனஸ் தொந்தரவு இருக்கும்போது பாட முடியாது, குரல் குணகுணன் மாறிடும். அடுத்து நாலாவது காரணம் வந்து நம்ம இது ஒரு காற்றுப்பை தானே, சோ அது வந்து ஒரு சாஃப்டா இருக்கும். சோ அப்போ வந்து நம்ம கண்கள் இது எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, கண்கள் கிட்ட இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல நிறைய நரம்புகள், ஃபேஷியல் நர்வ்ஸ் சொல்லுவோம், முகத்துல வரக்கூடிய நிறைய நரம்புகள் எல்லாம் இந்த சைனஸ்கள் ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது அப்படிங்கிறது இன்னொரு நாலாவது காரணம். ஆனா ஐந்தாவது மிக மிக முக்கியமான காரணமே மியூக்கஸ். அதாவது இந்த சைனஸ்ல எல்லாம் ஒரு மெல்லிய அடர்த்தி குறைவான திரவங்கள் சுரக்குங்க. சோ இந்த அடர்த்தி குறைவான இந்த திரவங்கள் சுரந்து மூக்குக்குள்ளார வரும். சோ எதுக்காக இந்த திரவங்கள் மியூக்கஸ் அப்படின்னு சொல்றோம்? இது நார்மலா சுரக்கக்கூடிய விஷயம். எதுக்காக இந்த மியூக்கஸ் சுரக்குதுன்னா நம்ம மூக்குக்குள்ள வரக்கூடிய அழுக்கு, தூசி, புகை போன்றவற்றை நீக்கிறதுக்காக தான் இந்த திரவங்கள் சுரந்துட்டு இருக்கு. சோ இந்த திரவங்கள் சுரந்து நம்ம மூக்கு வந்து வேண்டாத விருந்தாளிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது இந்த சைனஸ்கள். அதுதான் இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இந்த சைனஸ்க்கு. சோ இப்போ இந்த சைனஸ்கள்ல எப்படி ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த சைனஸ்கள் எப்படி அடைச்சுக்கும், அப்படி அடைச்சுக்குச்சுன்னா என்ன தொந்தரவு வரும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் அடர்த்தி குறைவான திரவங்கள் மியூக்கஸ் சுரக்குதுன்னு சொன்னேன். இதே இந்த அடர்த்தி அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கெட்டியான திரவமா மாறிடுது. அந்த கெட்டியான திரவம் இந்த இடத்துல எல்லாம் அதிகமா சுரந்து என்ன ஆகுது? ஒரு ஸ்டேஜ்ல இந்த பைகள், இந்த காற்று பைகள் இப்போ வந்து சளி பையா மாறிடுது. ஃபுல்லா சளிகள் உள்ள கட்டிக்கிட்டு இருக்கு. சோ அப்படி சளிகள் கட்டும்போது நம்மளுக்கு சில அறிகுறிகள் தென்படும், நல்லாவே தென்படும். இப்போ ஃபர்ஸ்ட் தலைவலி, சைனஸ் தலைவலிங்கிறது இதுதான். இப்போ இந்த இடத்துல அடைச்சுக்குச்சு, இல்ல இந்த ஃப்ராண்டல்ல இந்த இடத்துல அடைச்சுக்குச்சு அப்படின்னா, சளி கோத்துக்குச்சு அப்படின்னா நம்ம தொட்டாலே அந்த இடம் வலிக்கும், பயங்கரமான தலைவலி இருக்கும். அடுத்து மூக்கடைப்பு இருக்கும். எப்படி எந்நேரமும் ஒரு மூக்கடைப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு வலது பக்கம் மூக்கு அடைச்சிருக்கும், இல்லைன்னா இடது பக்கம் மூக்கு அடைச்சிருக்கும். அப்புறம் சளி, எந்நேரமும் சளி வந்துகிட்டு இருக்கும், சளி ஒழுதுகிட்டு இருக்கும். ஒண்ணு முன்னாடி ஒழுகலாம், இல்லைன்னா சளி வந்து பின்னாடி, அதாவது போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவோம். சில பேர்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, நைட் நேரத்தில் பண்ணுவாங்க, இப்படின்னு பண்ணுவாங்க நைட் நேரத்தில். நம்ம தூங்கிட்டு போட்டு திடுக்குன்னு முழிப்போம். எதுக்காக தான் இப்படி பண்றாங்க என்னன்னு கேட்டா, மூக்கு அரிக்குது அப்படிம்பாங்க. ஒரு மாதிரி உள்பக்கம் மூக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மூக்கு அரிக்கிறதுக்கு காரணம் எதனாலனா, அந்த சைனஸ்ல இருந்து வரக்கூடிய சளி வந்து அப்படியே நம்மளோட மூக்கோட பின்பகுதி, நான் ஏற்கனவே காமிச்சேன் பாத்தீங்களா, மூக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து சுரக்கக்கூடிய சளிங்கிறது அப்படியே ஒழுதுகிட்டே வந்து மூக்கோட பின்பகுதிக்கு வருது. ஸோ இப்படி மூக்கோட பின்பகுதிக்கு வரும்போது அந்த மூக்கு அரிக்குது. அந்த அரிப்பு நீக்கிறதுக்காக தான் வந்து நம்ம அப்படி நைட்ல பண்றோம். அப்புறம் வாய் துர்நாற்றம், எந்நேரமும் இப்ப சளி இருக்கு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஸ்மெல் கொடுக்கும், ஒரு கெட்ட வாடை வாயிலிருந்து வரும். நிறைய பேருக்கு இதுக்கான ரீசன் தெரியாது. நல்லா தானே பல்லு துலக்கிறோம், நல்லா தானே பிரஷ் பண்றோம், இருந்தாலும் ஏன் வலி வருது அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதுக்கு காரணம் இங்க சைனஸ்ல சளி இருக்கிறதுனால உங்களுக்கு மூக்குல இருந்து ஒரு கெட்ட வாடை வருது. அப்புறம் சைனஸ்ங்கிறது எந்தெந்த பகுதி பக்கத்துல இருக்கோ அந்த பகுதியில் இருக்கிற உறுப்புகள் வலிக்கும். இப்போ இங்க ஃப்ராண்டல் சைனஸ்னா பக்கத்துல கண் இருக்கு, கண் வலி வரும். இப்போ மேக்ஸிலரி சைனஸ்னா பக்கத்துல காது இருக்கு, கீழே வாய் இருக்கு, அதனால காது வலி வரலாம், இல்லனா பல்லு வலி வரலாம். சோ நம்மளுக்கு சைனஸ் சளி கட்டி இருக்குன்னா நம்ம அந்த பகுதி மூஞ்சில அதப்பா இருக்கும், நம்ம அழுத்தினாலே போதும் வலிக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ மேக்ஸிலரி சைனஸ் இந்த இடத்துல சளி கட்டி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்த அழுத்தினாலே போதும், லைட்டா தொட்டாலே போதும் பயங்கரமான வலி இருக்கும். இல்ல இந்த பக்கம் தொட்டா வலிக்கும். அப்படி இல்லனா இங்க தொட்டோம்னா, இந்த இடத்துல தொடும்போது இந்த சைடு தொட்டோம்னாலும் இந்த சைடு தொடும்போதோ வலி இருந்துச்சுன்னா அது ஃப்ராண்டல் சைனசைட்டிஸ்னு அர்த்தம். இல்ல இங்க நம்ம கண்களோட உள்பக்கம் இப்படியே கைகளை வச்சு அழுத்தும் போது இப்போ இந்த இடத்துல வலி இருந்துச்சுன்னா இங்க வந்து எத்மாய்ட் ஸ்பீனாய்ட்லாம் பின்னாடி வரும். சோ அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த இப்படி நம்ம டச் பண்றதை வச்சு அங்க வலி இருந்துச்சுன்னா எந்த சைனஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு, எந்த சைனஸ்ல சளி கோத்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். சைனஸ் தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு, எல்லா சைனஸ்லயுமே காற்றுப்பையிலுமே சளி கட்டி இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இருமல் இருக்கும். முக்கியமா இரவு நேரத்தில் அதிக இருமல் இருக்கும், காய்ச்சல் கூட சில சமயம் வரும். முக்கியமா இந்த சைனஸ்ல சளி கட்டி இருக்கும்போது சாதாரண அலர்ஜி தொந்தரவுக்கும் சைனஸ் சளி தொந்தரவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். சாதாரண சளி தொந்தரவுல இந்த சளி அப்படிங்கிறது ஒரு மெல்லிய வெள்ளை கலர்ல நார்மலா இருக்கும், நீர் மாதிரி இருக்கும். ஆனா சைனஸ் தொந்தரவு இருக்கும்போது காற்றுப்பைகள் சளிங்கிறது அது ஒரு மாதிரி கலரே மாறி இருக்கும், ஒரு மாதிரி மஞ்சள் கலர் இல்லனா ஒரு கிரீனிஷ் மஞ்சள் கலர், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டான கலர்ல வரும். சைனஸ் தொந்தரவு இருக்கும்போது சளி கெட்டியா இருக்கும். பிளஸ் கூடவே இந்த அறிகுறிகள் தலைவலி, தொட்டா வலிக்கிறது போன்ற பல விஷயங்கள் இருந்தாதான் அது சைனஸ். இல்லனா நார்மல் அலர்ஜியும் வந்து சைனஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா நார்மல் அலர்ஜி இந்த அளவுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகளை உண்டாக்காது. ஆனா இந்த அலர்ஜியை கவனிக்காமையே விட்டுட்டோம்னா அப்ப வந்து அந்த அலர்ஜி வந்து இந்த மாதிரி சைனஸ்
சைனசைட்டிஸா காற்று பைகள் வீக்கமா மாறிடுது. இப்போ அடுத்து நம்ம என்ன காரணங்கள்னு பார்க்க போறோம். அதுல முதல் காரணம் அலர்ஜி தான். அலர்ஜினால பின்னாடி அந்த அலர்ஜியில தொற்று ஏற்பட்டு கிருமிகள் உள்ள பூந்துக்கிட்டு அதனால நம்மளுக்கு சைனஸ் வீக்கம் ஏற்படுது. எந்த மாதிரி கிருமிகள் வரலாம்? பாக்டீரியா தொற்று ஏற்படலாம், வைரஸ் தொற்று ஏற்படலாம், ஃபங்கஸ் தொற்று ஏற்படலாம். இப்போ வைரஸ் தொற்று காமனா பொதுவான காரணம் வைரஸ் தொற்று தான். இந்த வைரஸ் அப்படிங்கிறது இப்ப கொரோனா கூட ஒரு வைரஸ் தான். கொரோனா நம்ம உடம்புக்குள்ள பூதுறதும் இந்த மூக்கு வழியா தான். சேம் வைரஸ்கள் உள்ள வரலாம். கொரோனா மட்டும் இல்ல, பல விதமான வைரஸ்கள் காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு, நம்ம மூக்குக்குள்ளார வந்துட்டு இருக்கு. அடுத்து ஃபங்கஸ் மியூக்கர் மைக்கோசிஸ். இப்ப கண்ணுல மியூக்கார் வரும், கருப்பு கலர்ல ஆகும், அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பயந்துருப்பீங்க இல்லையா? அந்த மியூக்காஸ் அப்படிங்கிறது அந்த ஃபங்கஸும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மூக்குல சைனசைட்டிஸை ஏற்படுத்தலாம். அடுத்து ரெண்டாவது விஷயங்க, கொஞ்சம் நுணுக்கமா கவனிங்க. இது இப்போ பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். பாலிப் அப்படிங்கிறது ஒரு சதை வளர்ச்சி. இப்போ இந்த இடத்துல செப்டம் அப்படின்னு சொல்றேன். இந்த மூக்கோட நடுப்பகுதியில் எலும்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல காற்று பைகள்லாம் உள்ள நம்ம மூக்குக்குள்ளார ஓப்பன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் சதைகள் இருக்கு. ஸோ இந்த சதைகள், அதுதான் இந்த சதைகள். ஸோ இந்த சதைகள் ஒரு கட்டி உருவாகுதுன்னு வைங்களேன், ஒரு கட்டி உருவாகுது. ஸோ அந்த கட்டிங்கிறது எங்கே இருக்கும்? ஸோ ஒருவேளை இந்த கட்டி இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இந்த சதை கட்டிங்கிறது தான் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிப் இந்த இடத்துல வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்கே ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, மூக்குக்குள்ளே ஓப்பன் ஆகுதில்ல, இந்த ஓப்பனிங் போய் இந்த சதை வளர்ச்சி அடைச்சிக்கும். ஸோ இந்த பாலிப் இந்த சதை வளர்ச்சி இந்த மூக்குக்குள்ள சைனஸ் ஓப்பன் ஆகிறத அடைச்சிக்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைனஸில் சளி கட்டிக்கும். ஸோ இது ரெண்டாவது காரணம். அடுத்து மூணாவது காரணம், இதே நேசல் போன் நடு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த நேசல் போன் தான். சில பேருக்கு இந்த நேசல் போன் பார்த்தீங்கன்னாலே மூக்கே வளைஞ்சிருக்கும். ஸோ அப்படி மூக்கு வளைஞ்சிருக்கும் போது என்ன ஆகுது? இப்படி வளைஞ்சிருக்கும் போது இந்த வளைவு இந்த சைனஸ் இங்கே ஓப்பன் ஆகிறத தடுக்கலாம். ஒன்று இந்த சைடு வளைஞ்சிருக்கலாம், இல்லை இந்த சைடு வளைஞ்சிருக்கலாம். அப்படி வளையும் போது இந்த ஓப்பனிங்கை இது தடுக்குது. ஸோ அதனால டீவியேட்டட் நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு. ஸோ இந்த மாதிரி மூக்கு வளைஞ்சிருக்கும் போது இது இந்த ஓப்பனிங்கை தடுக்கும் போது அதனாலேயும் உள்ளார போய் சளி கட்டிக்கலாம். ஸோ அதுக்கு பேரு டிஎன்எஸ், டீவியேட்டட் நேசல் செப்டம். ஆக இந்த பாலிப்பு, டிஎன்எஸ் இதெல்லாம் இருக்குன்னா இதுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்கு இந்த சைனஸ் தொந்தரவுல. ஏன்னா இது அடைச்சிக்குது, அப்ப நம்ம அந்த வளைவை நீக்கி ஆகணும். அதனாலதான் நம்ம இப்ப சில பேர் பெரியவங்க எல்லாம் தெரியாம மூக்கு கூரா இருக்கணும் அப்படி, அதுதான் முக லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க நீவி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணும்போது நம்ம தேவையில்லாம அந்த மூக்கு இந்த சைனஸுகள் ஓப்பனிங் நம்ம மூக்குக்குள்ள உள்ள ஓப்பன் ஆகிறத நம்ம தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால சும்மா மூக்க நீவிட்டு இருக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 4 காரணங்கள் தாங்க நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரதுக்கு. மிக முக்கியமான காரணம் சளி தொற்று தான். எல்லாருக்குமே சளி பிடிக்கும், அந்த சளியை கவனிக்காம விட்டுட்டோம்னா அது நம்ம சைனஸ் ப்ராப்ளமா தொந்தரவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான காரணம் அலர்ஜி. ரொம்ப ரேரான அரிதான காரணங்கள் தான் இந்த பாலிப்புன்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சி, மூக்கில் ஏற்படக்கூடிய டீவியேட்டட் நேசல் செப்டம், மூக்கு வளைந்திருப்பது. அடுத்து நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது, இப்ப சளி பிடிச்சு சைனஸ் தொந்தரவு வருங்கிறீங்க, அப்ப எல்லாருக்குமே சளி பிடிக்குது, அப்ப எல்லாருக்குமே சைனஸ் தொந்தரவு வருமான்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா இந்த புகை பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, ஸ்மோக் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த சைனஸ் தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா புகைங்கிறது ஒரு அலர்ஜி, அதை நம்ம தேவையில்லாம மூக்குக்குள்ள செலுத்திக்கிட்டு இருக்கிறோம், வாய்க்குள்ள செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால ஏற்படலாம். உடம்புல ஜெனரலாகவே தடுப்பு சக்தி குறைவா இருக்கு, எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குன்னா அவங்களுக்கு இந்த நார்மல் சளிங்கிறது சைனஸ் தொந்தரவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களுக்கு அடினாய்டு அப்படிங்கிற ஒரு கட்டி இருக்கும். இந்த அடினாய்டு அப்படிங்கிறது இப்போ இந்த மூக்கோட பின்பகுதியில் இந்த அடினாய்டு கட்டி இருக்குன்னு வைங்களேன். இந்த அடினாய்டு கட்டி இந்த அடினாய்டு கட்டி சின்ன வயசுல ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா வயது ஆக ஆக இந்த கட்டியோட சைஸ் சின்னதாயிட்டே போகும். ஒரு ஸ்டேஜ்ல இது அடினாய்டு ரொம்ப சின்னதாயிரும். இவ்வளவு பெருசு இருந்தது இவ்வளவு குட்டி ஆயிரும். அதனால வளர வளர இந்த அடினாய்டு கட்டிகளோட சைஸ் குறைய குறைய இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஏன்னா குழந்தைங்க நேரம் மூக்குல ஒழுதுகிட்டே இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. எதனால இப்படி ஒழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அடினாய்டு இருக்கலாம். அந்த அடினாய்டு அடைப்பை சைனஸ் அடைப்பை ஏற்படுத்தலாம். அந்த சைனஸ் அடைப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு எந்நேரமும் சளி இருந்துகிட்டே இருக்குது, அவங்க வாய் துர்நாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்க வளர வளர இந்த அடினாயோட சைஸ் குறைய குறைய இந்த பிரச்சனை குறைஞ்சிடும், பின்னாடி வராது. அடுத்து இந்த சைனஸ் தொந்தரவு இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது டிப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீராவி எல்லாமே நம்ம இந்த ஆவி பிடிக்கிறது, ஸ்டீம் இன்ஹலேஷன் தான் பொதுவாக நம்ம டாக்டர்கள் சொல்லுவோம், மருந்து கொடுப்பாங்க, நீராவி பிடிக்கிறத பத்தி சொல்லுவாங்க. இந்த ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த நீராவி பிடிக்கிறது எதுக்காக? நம்ம சைனஸ் தொந்தரவை குறைக்கிறதுக்காக.
அதனால வந்து லைட்டா நம்ம நார்மலா நம்ம கரெக்டான பொசிஷன்ல மூச்சு இழுத்து மூச்சு விட்டாலே போதும். ஆனா பயங்கரமா வந்து தம் கட்டி மூச்சை புஃப்னு இழுத்து புஃப்னு வெளியே விடுறதுக்கான தேவையே கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள நுரையீரலுக்கு இந்த நீராவி வந்து எந்த விதமான நன்மையும் செய்ய போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா தீமை செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. அதனால ஆவி பிடிக்கிறது அப்படிங்கறத ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சாதாரணமா சிம்பிளா நார்மலா நம்ம மூச்சு விடுற மாதிரி மூச்சு விடுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த சைனஸ்க்கு மட்டும் அந்த நீராவி போகும். இந்த நீராவி பிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம நெஞ்சு சளிக்கு கண்டிப்பா நல்லது கிடையாது. அது நெஞ்சு சளியை அதிகப்படுத்தும். அடுத்து அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது அந்த கெட்டியான மியூக்கஸ் கரைஞ்சி வெளியே வரதுக்கு உபயோகமா இருக்கும். அப்புறம் வெந்நீர் குளியல் அப்படிங்கிறது காலையிலயும் மாலையிலயும் சுடுதண்ணீர் குளியல் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் சைனஸ்ல இருந்து. அடுத்து அடிக்கடி மூக்கை கழுவணும். சலைன் அப்படிங்கிற ஸ்ப்ரே வச்சு சலைன் நேசல் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம், கடையில் வைப்பாங்க. அந்த சலைன் நேசல் ஸ்ப்ரேவை அடிக்கடி மூக்கில் அடிச்சிட்டு இருக்கணும். ஆனா கடையில் விற்கக்கூடிய மருந்து கடையில் விற்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, நேசல் டிராப்ஸ் சொல்லுவோம். அதாவது ஜைலோமெட்டசோலின், ஆக்சிமெட்டசோலின் போன்ற டீகன்ஜஸ்டன்ட். அதாவது இந்த மருந்துகளை பத்தி எப்படி சொல்லணும்னா, இது வந்து போட்ட உடனே மூக்கடைப்பு டப்புன்னு போயிடும், வராது. ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி வரும். இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயங்க. ஒரு 3 நாள் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேல யூஸ் பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த மாதிரி மருந்து கடையில வாங்கக்கூடிய நேசல் ஸ்ப்ரே வாங்கவே கூடாது. வேணா வீட்லயே கூட ஒரு நேசல் ஸ்ப்ரே செஞ்சுக்கலாம். நம்மளோட கை வைத்தியம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணியில வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு, நார்மல் உப்பு 1 டீஸ்பூன் அப்படிங்கிறது 15 கிராம் வரும். கிட்டத்தட்ட 15 கிராம் உப்பு வந்து 500 ml தண்ணியில கலங்க, நல்லா கலந்து அதை வச்சு நம்ம மூக்க கழுவலாம். இல்ல கொஞ்சம் உப்போட தன்மை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டுது, வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த உப்போட தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே கலக்கி வச்சுக்கிட்டு அடிக்கடி நம்ம மூக்க கழுவிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே போதும், நம்ம மூக்கடைப்பை நீக்கும், நம்ம சளி வந்து வெளியே வரதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இதை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வார்ம் மாய்ஸ்ட் கிளாத். இப்ப நான் படத்துல காட்டுற மாதிரி அந்த டவலை வந்து சுடுதண்ணில நனைச்சி பொழிஞ்சு அதை அடிக்கடி நம்ம மூக்கு அண்ட் கண் பகுதியில இருக்கிற மாதிரி மேல படிகிற மாதிரி வச்சு படுத்துருங்க. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுங்க. சைனஸ் தொந்தரவு இருக்கும்போது இந்த டவல் மேல வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரிலீஃபா இருக்கும். சைனஸ் தலைவலி எல்லாம் உடனடியாக குறையும். அப்புறம் இந்த பர்ஃபியூம், பெயிண்ட், ஸ்மோக்கு, அதிக ஸ்மெல் உள்ள எந்த ஒரு பொருளுமே, ஊதுபத்தி புகை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. இதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோட இன்னொரு மிக முக்கியமான பகுதி உணவுகள். இந்த சைனஸ் தொந்தரவு எந்த உணவுகள்லாம் அதிகப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல இது எப்பவுமே சர்க்கரை தாங்க. சர்க்கரை உள்ள ஐஸ்கிரீம்கள், ஜூஸுகள், பேஸ்ட்ரி, கேக் வகைகள், சாக்லேட்டுகள், இது எல்லாமே வந்து நம்ம சளி தொந்தரவை அதிகப்படுத்தும், சைனஸ் தொந்தரவை அதிகப்படுத்தும். பெரியவங்க சொல்றதுல தப்பே கிடையாது. சாக்லேட் சாப்பிடாதா, இனிப்பு சாப்பிடாதான்னு சொல்றோம்னா அதுக்கு கண்டிப்பா பின்னாடி ரீசன் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது விஷயம் டிரான்ஸ் ஃபேட்டி ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரோசன் ஃபுட், அதாவது பதப்படுத்தப்பட்ட குளிர்விக்கப்பட்ட உணவுகள், அப்புறம் ஃப்ரைடு பொரிக்கப்பட்ட உணவுகள், இது எல்லாமே வந்து நம்ம சைனஸ் தொந்தரவை அதிகப்படுத்தக்கூடியது. எம்எஸ்டி அப்படிங்கிற சால்ட் வந்து இந்த சைனீஸ் ஃபுட், சாஸ் இருக்கு பாத்தீங்களா, குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாத்துலயுமே இதை ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இது அதனாலதான் நம்ம சாஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு முக்கியமா சாஸ் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி பொரிக்கப்பட்ட உணவுகள் கொடுக்க கூடாதுன்னு திருப்பி திருப்பி சொல்றோம். ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்ற உருளைக்கிழங்கு சிப்ஸ், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். இது வந்து நம்ம சைனஸ் தொந்தரவை அதிகப்படுத்தும். அப்ப என்னென்ன உணவுகள் நம்ம சைனஸ் தொந்தரவை குறைக்கும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். சோ இந்த விஷயங்கள் தாங்க காலங்காலமா நம்ம பெரியவங்க பண்ணிட்டு இருக்கிறது. அருமையா கேட்கக்கூடிய விஷயங்கள். பூண்டு, இஞ்சி, மஞ்சள், இதுக்கு ஈடு இணையே கிடையாது. இப்போ இஞ்சி வந்து இப்போ இஞ்சி டீ அந்த சமயத்தில் குடிச்சோம்னால ஒரு ரிலீஃப் தெரியுது பார்த்தீங்களா? எதனால இல்லை, இஞ்சியில் இருக்கக்கூடிய நன்மைகள் அவ்வளோ இருக்கு. இந்த பாலில் வந்து மஞ்சத்தூள் போட்டு கொடுப்பாங்க, பாலில் மஞ்சத்தூளும் மிளகும் சேர்த்து கொடுப்பாங்க, மிளகுத்தூளும் சேர்த்து கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்ம சளிக்கு ரொம்ப நல்லது. இது ஆராய்ச்சிகளும் ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கப்பட்ட சூப்போ எது வேணாலும் கொடுக்கலாங்க. இது வந்து கண்டிப்பாக நம்மளோட சைனஸ் தொந்தரவை குறைக்கும். அடுத்து வைட்டமின் சி உள்ள உணவுகள், முக்கியமாக பழங்கள், ஆரஞ்சு, தர்பூசணி, எலுமிச்சை, மாம்பழம், பப்பாளி போன்ற பழங்கள், இது எல்லாத்துலயுமே வந்து வைட்டமின் சி, வைட்டமின் ஏ போன்ற நல்ல வைட்டமின்கள் இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க கேட்கல, இதெல்லாம் வந்து பழம் சாப்பிட்டா வந்து சளி பிடிக்காது. பழத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து சர்க்கரை, ஸ்வீட்டு, பேக்கரி ஐட்டங்கள் இதெல்லாம் தான் பிரச்சனையே தவிர பழம், கீரை மேல தயவு செஞ்சு பழிய போடாதீங்க. அடுத்து கீரைகள், எல்லா காய்கறிகளும், காய்கறிகள்ல குறிப்பா பூசணி, கேரட், முட்டைக்கோசு, பீன்ஸ் போன்ற வகைகள்லாம் அதிகமா சேர்த்து
எடுத்துக்க சொல்றாங்க. எல்லா காய்கறிகளுமே நல்லதுதான் நம்ம சளி தொந்தரவை பொறுத்த வரைக்கும். சோ இதுதான் சளி தொந்தரவுக்கும் உணவுகளுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அடுத்து நான் சில உடற்பயிற்சிகள் சொல்லி தர போறேன். உடற்பயிற்சிகள் சொல்ல முடியாது, ஒரு விதமான மசாஜிங் டெக்னிக்ஸ். இது மூலமா நம்ம சைனஸ், தலைவலி, மூக்கடைப்பு போன்றவற்றை எப்படி குறைக்கலாம்ங்கறத காமிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ பண்ணிட்டு வந்துருங்க. நானும் இப்போ ஒரு 15 நிமிஷம் சைக்கிளிங் பண்ணிட்டு தான் இங்க வந்து இப்போ எக்ஸசைஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து நின்னுட்டு இருக்கிறேன். அதனாலதான் லைட்டா கொஞ்சம் வேத்து இருக்குது. சோ அப்படி இருந்தா தான் இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மூஞ்சுக்குலாம் நம்ம ஒரு மசாஜிங் கொடுக்க போறோம். சோ இந்த மாதிரி மசாஜிங் கொடுக்கும்போது அந்த சைனஸ், நம்ம ஏற்கனவே நான் படத்துல காமிச்ச மாதிரி சைனஸ்லாம் அழுத்தப்படும். அப்படி அழுத்தப்படும் போது அதுல இருக்கக்கூடிய சளிகள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. சோ முதல் விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற மேக்ஸிலரி சைனஸும் இங்க இருக்கிற ஃப்ராண்டல் சைனஸ், இந்த 2 சைனஸையும் நம்ம கொஞ்சம் மசாஜிங் பண்ணி ஆகணும். சோ அதுக்கு நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, நம்மளோட கை விரல்களே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை விரல்கள்ல சுண்டு விரலும் மோதிர விரலும் நம்ம சைனஸோட ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரி, நம்மளோட நடுவிரல் வந்து சைனஸோட இன்னொரு பகுதியில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த போன் உங்களால, இந்த எலும்பு உங்களால டச் பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்கவும் இதுதான் ஜைகோமேட்டிக் போன் சொல்லுவோம். இந்த ஜைகோமேட்டிக் போனுக்கு இந்த பக்கம் தான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிலரி சைனஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த இடத்த இந்த மாதிரி டச் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம டச் பண்ணிக்கிறோம். இன்னொரு விரல் பாருங்க, மோதிர விரல் எங்க இருக்குன்னு. ஸோ இங்க சைட்ல இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம் இங்க இருக்கிறது. அப்புறம் நம்ம லைட் மசாஜிங் பண்றோம். ஸோ ஒரு 10 டைம்ஸ் முன்பக்கம் இந்த மாதிரி மசாஜிங் பண்றோம். அப்புறம் இன்னொரு 10 டைம்ஸ் பின்பக்கம் இப்படி மசாஜிங் பண்றோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவுட்வர்ட்ஸ் லைட்டா இந்த மாதிரி வெளிப்புறமா நம்ம கைகள் போற மாதிரி லைட்டா மசாஜிங் பண்றோம். சோ இந்த மசாஜிங் பண்ணனதுக்கு அப்புறம் இது வந்து மேக்ஸிலரி சைனஸ்க்கான மசாஜ். அடுத்து இதே சுண்டு விரல் மோதிர விரல் வச்சு நம்ம ஃப்ராண்டல் சைனஸ், இந்த 2 ஃப்ராண்டல் சைனஸும் இப்படி வந்து நம்ம மூக்குல ஓபன் ஆகிற இடம், இந்த இடம் நம்ம புருவத்துக்கு கீழே இந்த கார்னர்ல இருக்கு. ஸோ அதனால நாம் வந்து இந்த இடத்த நம்ம கைகள் வச்சு நம்ம புருவத்துக்கு ஜஸ்ட் நடுவில் 2 கைகளும் வந்துடும். அப்புறம் நம்ம சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா நம்ம போன் இந்த இடத்துல நல்ல எலும்பு தெரியும், எலும்புக்கு கீழே நம்ம சுண்டு விரல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நாம் வந்து ஒரு மைல்டு மசாஜ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் எலும்புக்கு கீழே மசாஜிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னோட மோதிர விரல் இந்த எலும்புக்கு மேலே புருவத்துக்கு நடுமத்தியில் மசாஜிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மெத்தடில் பொறுமையாக நிதானமாக ஒரு நிமிஷம் மசாஜிங் பண்ணுங்க. பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், ஸோ இந்த எக்ஸசைஸ்ல வந்து உங்களுக்கு மூக்கடைப்பு இருந்தால் கூட டக்குன்னு உடனடியாக ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே இடம் தான் ஜைகோமேட்டிக் போன். ஸோ இந்த ஜைகோமேட்டிக் போனை வந்து இப்போ இடது பக்கம் இருக்கிற இந்த மேக்ஸிலரி சைனஸ் ஜைகோமேட்டிக் போனை வந்து நம்ம வலது கை மூலமா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து இதை வெளிப்பக்கமாக தள்ளுறோம். இப்படி வெளிப்பக்கமாக தள்ளும் போதே நம்மளோட இடது கையால காதோட கீழ்ப்பகுதியை பிடிச்சி இழுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இடது கையால வலது பக்கம் மேக்ஸிலரி சைனஸ் ஜைகோமேட்டிக் போனை அழுத்தி வெளிப்பக்கமா தள்ளணும். அதே மாதிரி நம்ம வலது கையால காதோட கீழ்ப்பகுதியை இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மேக்ஸிலரி சைனஸ் வந்து அழுத்தப்படுது. இதனால இதுல இருந்து திரவங்கள் நம்ம மூக்குக்குள்ளார வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, மூக்கு அடைப்பு நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் படிங்க. இப்பவே 2 மூக்கு வழியாகவும் ஃப்ரீயா காத்து போறதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல வந்து நம்ம வந்து நல்லா மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கிட்டு நம்ம வாயுவும் மூடிக்கிட்டு நம்ம மூக்கையும் மூடிக்கணும். இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ கர்ப்பகாலம், பிரெக்னன்சி சமயம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க. வயசானவங்க இதய நோய் பலவீனமா இருக்கு அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல என்ன பண்ணணும்னா நம்ம மூச்சு நல்லா உள்ள எடுத்துக்கணும். உள்ள எடுத்துனதுக்கு அப்புறம் நம்ம வாயுவும் மூடிக்கணும், நம்ம மூக்கையும் அழுத்தி பிடிச்சுக்கிட்டு நம்ம தலையை மேலே தூக்கணும். ஸோ அந்த நிலையை எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய இந்த எட்மார்ட் சைனஸ் ஓபன் ஆகும், ஸ்பீனாட் சைனஸ்லாம் உள்ள இருக்கு. சோ அதெல்லாம் ஓபன் ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஃப்ராண்டல் சைனஸ்க்கும் நல்லது, இங்க இருக்கிற ஃப்ராண்டல் சைனஸ்க்கும் நல்லது. சோ இதை எப்படி பண்ணலாம்ங்கறத காமிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி நான் பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னோட உள்பக்கம் என்னோட மூக்குக்கு உள்பக்கம் சில சளிகள் கீழே இறங்குறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்களும் பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆக்சுவலாக பேசக்கூடாது. ஸோ இந்த நிலையில நீங்க வாயை திறக்காம எவ்வளோ நேரம் உங்க மூச்சை பிடிக்க முடியுமா பிடிக்கணும். நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களால முடியாது அப்படிங்கிறப்ப மெதுவா தலையை கீழே கொண்டு வாங்க. அப்போ மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. ஸோ இந்த 2 எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலே ஒரு மேஜிக்கா மூக்கடைப்பு ரிலீஸ் ஆகுறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அடுத்த ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதை காமிச்சிடுறேன். இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம மூஞ்சோட முழு மூஞ்சிக்குமே ஒரு மசாஜிங் தர மாதிரி ஒரு எக்ஸசைசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தலையில கை வச்சுக்கணும். தலையோட டெம்பிள் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ஏரியால கை வச்சுக்கிட்டு நம்ம கைகளை மெதுவா ஓரளவுக்கு அழுந்தினாப்புல மூஞ்சி அழுந்தினாப்புல கீழே கொண்டு வரணும். ஸோ அப்படி நம்ம கீழே இப்படி மசாஜிங் பண்ணும்போது இவன் நம்ம கண்கள் கூட லைட்டா அழுத்தப்படுறதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. மூஞ்சிக்கு ஒரு நல்ல மசாஜிங் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம தலையோட சென்டர்ல கை வச்சு நம்மளோட மூக்கு மேல வர மாதிரி அஞ்சு வாட்டி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த மசாஜிங் நம்ம சைட்ல நம்ம கண்கள் லைட்டா அழுத்தப்படணும். அந்த அளவுக்கு நம்ம பிரஷர் கொடுக்கிறோம். இந்த மாதிரி அழுத்தி பண்ணும்போது 3 4 5 இந்த மசாஜிங் பண்ணியாச்சு. அடுத்த எக்ஸசைஸ்ல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதுவுமே வந்து பிரெக்னன்சி கர்ப்பகாலம் வயசானவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. இதுல என்ன பண்றோம்னா, வாய் வழியா மூச்சு இழுத்துக்கிறோம், அப்புறம் வாய் மூடிக்கிட்டு மூக்கு வழியா மூச்சை வேகமா வெளியே விடுறோம். ஸோ இந்த மாதிரி வெளியே விடும்போது உள்ளார உங்களுக்கு அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகும், சைனஸ்லாம் ஓப்பன் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ உங்களால் பார்க்க முடிஞ்சு நம்ம மூக்கு ரெடி மூடிக்கிட்டேன், வாய் வழியாக மூச்சு எடுத்துக்கிட்டேன், வேகமாக நம்ம மூக்கில் மூச்சை வெளியே விட்டேன். மூச்சை ஃபுல்லா வெளியே விட்டேன்னு சொல்ல முடியாது, அது உள்ளாரே ஒரு விரிவடைதலை ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா வாய் திறந்து மீதி இருக்கிற காற்றை வெளியே விட்டுட்டேன். ஸோ இது ஒரு எக்ஸசைஸ். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் நம்மளோட ஒரு வலது கை விரலால ஆட்காட்டி விரலால நம்மளோட வலது மூக்கை மூடிட்டு இடது மூக்கு வழியா வேகமா மூச்சை வெளியே விடணும். அஞ்சு வாட்டி பண்ணிட்டீங்க. இப்போ அதே மாதிரி இடது கை ஆட்காட்டி விரலை மூக்கு மேல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 5 வாட்டி பண்ணணும். இப்போ அடுத்த டைம் 2 மூக்கு வழியாவும் வேகமா வெளியே மூச்சை வெளியே விடுங்க 5 வாட்டி. ஸோ இப்போ எல்லா எக்ஸசைஸும் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். நம்ம கண்கள் மேலே நம்ம கைகளை நம்ம பாம் பகுதி நம்ம கண்கள் மேலே நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி மூக்கையும் அழுத்தி பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. 5 ஸோ எல்லா எக்ஸசைஸும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி காலையிலையும் நைட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸா தெரியும், ஆனா பண்ணி பாருங்க, ரொம்ப எஃபெக்டான எக்ஸசைஸ். பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க, ஒரு லைட்டா வேர்க்கணும், அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்க சைனஸ் தொந்தரவு குறையும், மூக்கடைப்பு குறையும், சளி தொந்தரவு குறையும், மார்னிங் காலையில வரக்கூடிய தும்மல் குறையும். பல நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா அடுத்த வீடியோல நெஞ்சு சளி குறையறதுக்கான ரொம்ப எளிமையான சூப்பர் எக்ஸசைஸ் இருக்கு, அதை பத்தி அடுத்த வீடியோல சொல்லித்தரேன். இந்த சைனஸ் தொந்தரவு, மூக்கடைப்பு, சளி தொந்தரவு பல நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.